நிலவரம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பள்ளி மாணவிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த டியூஷன் ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். மங்களம்பேட்டையைச் சேர்ந்த டியூஷன் ஆசிரியர் வெங்கடேசன் தன்னிடம் டியூஷன் படிக்கும் +2 மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இது தொடர்பாக மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரில் வெங்கடேசன் பிடிபட்டார். விளம்பரம் மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி செல்லும் சிறுமிகள் முதல் வயதான மூதாட்டிகள் வரை பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்வது பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே 2 பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிவசேனா மாவட்ட தலைவர் போக்சோவில் சிக்கினார். 8ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பு படிக்கும் சகோதரிகள் வீட்டில் இருந்து மாயமான நிலையில் நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தில் அவர்கள் மீட்கப்பட்டனர். விசாரணையில் சிவசேனா மாவட்ட தலைவர் AP ராஜனின் மகனும் வழக்கறிஞருமான அஜித்குமார் வீட்டில் வெளியே இருந்தபோது இரவு நேரத்தில் மாணவிகளை மிரட்டி மோட்டார் சைக்கிளில் கடத்திச் சென்று 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே 8ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். மாவடிப்புதூரைச் சேர்ந்த மோகன் என்பவர் களக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் அதே பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து மாணவி தனது பெற்றோரிடம் கூறிய நிலையில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த உடற்கல்வி ஆசிரியர் மோகன் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லாத நிலை நிலவுவதாகவும் இதுகுறித்து ஸ்டாலின் மாடல் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். மனைவி மற்றும் குழந்தைகளுடன் பெங்களூரில் வேலை செய்யும் 30 வயது பொறியியல் பட்டதாரி பாண்டித்துரை திருவிழாவுக்காக சொந்த ஊருக்கு வந்தார். அப்போது மாணவி ஒருவரை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றபோது பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினார். இது தொடர்பாக மாணவி பெற்றோரிடம் நடந்ததை கூறியதை அடுத்து புகார் தெரிவிக்கப்பட்டதில் இளைஞர் பாண்டித்துரை போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவது பெற்றோரை கலக்கமடைய வைத்துள்ளது.